40 நாள் காலை ஜெபத்துக்கு முதலாவது நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருவீர்கள், இதில் பங்கு பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் வருவதன் மூலமாக, உங்களுடைய இருப்பின் மூலமாக, ஜெபத்தில் இருப்பதன் மூலமாக நிச்சயமாக மற்றவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தருவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் அனைவரையும் நேரம் எடுத்து வந்ததற்காக, இந்த அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறுவதற்காக நான் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 1வது அதிகாரம் 1 5 வரை. எபிரேயர் 1வது அதிகாரம் 1 5 வரை. Hebrews chapter 1 verses 1 through 5. Hebrews chapter 1 verses 1 through 5. நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வேத பகுதியை வாசிக்கிறேன். ஆனால் ரெண்டிலும் நான் பேசப்போவதில்லை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் வாசிக்கிறேன். சாதாரண தமிழில் நான் பேசுகிறேன், அதனால் எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். வேற யாராவது தமிழ், அதாவது ஆங்கிலம் மட்டும்தான் புரியும் அப்படின்னு நிச்சயமாக வருகிறவர்களுக்காக நான் ஒருவர் இருந்தாலும் நான் அவருக்காக நான் நிச்சயமாக தமிழிலும் ஆங்கிலத்தில் நான் பேசுவேன். இன்றைக்கு நான் தமிழ் மட்டும் நான் பேசுகிறேன். Hebrews chapter 1 verses 1 through 5. எபிரேயர் 1வது அதிகாரம் 1 5 வரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, God's supreme revelation. தேவனுடைய உன்னதமான வெளிப்பாடு. தேவனுடைய உன்னதமான வெளிப்பாடு. நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்குற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் படைச்சாரு அப்படிங்கிறதும் பெரிய காரியம்தான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் அப்படிங்கிறது பெரிய காரியம்தான். அவர்களுக்கு ஒரு பெரிய தேசத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதும் பெரிய காரியம்தான். பட் எல்லாவற்றிலும் மிக மிக தனித்துவமாக இருக்கும் ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதற்காக மனிதனாக வந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய காரியம். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், உலகத்தை பூமியெல்லாம் கடவுள் தான் படைச்சார் அப்படின்னா, ஆமாம் கடவுள் தான் படைச்சாரு. அந்த படைப்பின் விவரங்கள் வெவ்வேறாக இருக்கும், ஆனால் கடவுள் படைச்சாரு அப்படின்றத ஒத்துக்குவாங்க. அதே போல் கடவுள் இவங்களை அழைச்சாரு, அவங்ககிட்ட பேசினாரு, அவங்கள ஒரு ஒரு குருவாக மாற்றினாரு, அல்லது ஒரு பக்திமானாக மாற்றினார் அப்படின்னா அது கூட எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்று நான் சொல்வேன். ஆனால் கடவுள் மனிதனாக வந்தார் அப்படிங்கிற அந்த காரியம் வேத புஸ்தகத்தில் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான அவதாரமாக, ஒரு யுனிக் அவதாராக, இன்கார்னேஷனாக. எப்படி நம்ம பார்க்குறோன்னா, தேவன் மனிதனாக ஒரு 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 பெண்ணின் வயிற்றில் ஒரு சின்ன கருவாக உற்பத்தியாகி அவர் சரியான நேரத்தில் பிறந்து நம்மை போல பலவீனமான ஒரு குழந்தையாக வாழ்ந்து, பின்பு அவர் வளர்ந்து அவர் என்ன செஞ்சாருன்னா நமக்காக மரித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா விதங்களிலும் அவர் சோதிக்கப்பட்டு எந்த சோதனையிலும் விழாமல் எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு நபராக வாழ முடியும் என்பதை அந்த தேவன் காண்பித்தார், இயேசு காண்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எங்கேயுமே கிடையாது. அதனால நானும் இந்த காலை வேளையில் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான ஒரு குறிப்போட நம்ம ஆரம்பிக்கலாம். எனக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தாரு. அந்த தேவனுடைய வெளிப்பாடு தான் இந்த வேத புஸ்தகம். அது மட்டுமல்ல, இந்த தேவனுடைய வெளிப்பாடு இயேசுவின் மூலமாக நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, முதலாவது நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அதன் பின்பு நான் தமிழிலும் வாசிக்கிறேன். எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம். In the past, God spoke to our forefathers through the prophets at many times and in many ways. But in these last days, he has spoken to us by his Son, whom he appointed heir of all things and through whom he made the universe. தமிழ்ல பார்த்தோம்னா இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள். எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின, அதாவது தன்னை வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களில்
குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை படைத்தார். ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக, முற்பிதாக்கள் மூலமாக, முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு மட்டும் நினைச்ச கூடாது. மற்ற அதாவது எல்லா பக்திமான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹீப்ரூ ஆன்சஸ்டர்ஸ் நம்ம சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இருந்த அந்த முற்பிதாக்கள் எல்லார் மூலமாகவும் ஆண்டவர் வந்து பேசினாரு. இப்ப கடைசியா தன்னுடைய குமாரன் மூலமாக, ஒரே பேரான குமாரன் மூலமாக, இயேசுவின் மூலமாக அவர் பேசியிருக்கிறாரு. பல்வேறு காலங்கள்ல, பல்வேறு விதங்கள்ல அவர் பேசினாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாம வேத புஸ்தகத்துல பார்க்கிற அந்த தேவனுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டது அப்படின்னா, அது வந்து பகுதி பகுதியாக கிடைக்கின்ற வெளிப்பாடு. அப்புறம் ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன் அப்படின்னா, முன்னேறி செல்லும் ஒரு பெரிய வெளிப்பாட்டை நோக்கி முன்னேறி செல்லும் ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷனுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்காடு மலை மேலே ஏறி போறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு பெரிய அரண்மனை இருக்கு, வெள்ளை மாளிகை, வெள்ளை அரண்மனை இருக்கு. அதை நாம இங்கிருந்து பார்க்க முடியுது. ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்குது, ஓகே, ஒரு டாட் மாதிரி இருக்கு. நம்ம அந்த மலையை பார்க்க முடியுது. நாம இங்கிருந்து போறோம், மேலே ஏறி போய்கிட்டே இருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். ஒரு கற்பனையாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏற்காடுன்னு ஒன்று இருக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம மேலே போகும்போது அந்த மலை 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அந்த சின்ன டாட்டா தெரிகிற அந்த அரண்மனை என்ன செய்யும், கொஞ்சம் பெருசாக நமக்கு தெரியும். நமக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் அப்படியே நம்ம நகர்ந்து அதுக்கு முன்னேறி பக்கத்தில் போக போக என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, அந்த பிக்சரும் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். ஒருவேளை நமக்கு சின்னதாக தெரியும் போது நம்ம டாட் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பேசுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் இது பக்கத்தில் போனதுக்கப்புறம், ஓ இவ்வளோ அழகாக இருக்குது, அந்த தூண்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுவோம். அதை போய் பக்கத்தில் போய் நம்ம நிற்கும் போது இன்னும் அதனுடைய மேலே ஒரு வேலை என்ன வேலைப்பாடுகள் இதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது மேபி ஒரு அறையை பார்த்துட்டு நம்ம பேசலாம், அடுத்த அறையை பார்த்துட்டு முழு அரண்மனையை நம்ம நல்லா பார்த்ததுக்கப்புறம் நாம் என்ன செய்வோம், வேற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஸோ முழு அறையும் நமக்கு பார்க்குற அந்த வெளிப்பாடு இருக்குல்ல, முழு வெளிப்பாடு அது யார் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைச்சிருக்கு. இதுதான் ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன். பகுதி பகுதியாக முழுவதுமாக முன்னேறி செல்லும் விதத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். த ஃபேஸ் ஆஃப் காட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுக்கு அந்த தேவனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இயேசுவை பார்த்தா போதும். நீங்க சுவிசேஷங்களை வாசிச்சு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா சுவிசேஷங்களை வாசிக்கிறதே கிடையாது. சுவிசேஷங்களை வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா அங்க இயேசு வந்து என்னெல்லாம் பண்றாரோ, இயேசுடைய குணம் எல்லாம் பார்க்கும்போதுன்னா அது எல்லாமே வந்து தேவனுடைய குணம் அங்க வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து தேவனை வெளிப்படுத்த மட்டும் வரவில்லை, அவரே தேவன் என்பதையும் நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா இங்கே வேதவசனம் சொல்கிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஏஜென்ட் மட்டும் இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கிடையாது, அவரே உலகத்தை படைத்தார் என்றும் வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து தேவனை வெளிப்படுத்தும் ஒரு நபர் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து பேசுவதற்காக வரல, இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக வைத்தார் அப்படின்னா சர்வத்தையும் அவர் வந்து தனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரவாளியாக அவர் வைத்தார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சுதந்திரவாளின்னு சொல்லும்போது அவர் முன்னாடி அவருக்கு வந்து இந்த உலகம்லாம் சொந்தம் இல்லை, இப்பதான் வந்து அவருக்கு சொந்தமாச்சு அப்படின்னு இல்லை. ஒரு மனிதன் வந்து நாம எல்லோருமே இந்த உலகத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் வந்து படைச்சார். ஆண்டவர் வந்து நம்மளை படைத்து தேவசாயல்ல படைத்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்க, இந்த உலகத்தை என்ன செய்யுங்க, உலகத்தை என்னோட சேர்ந்து வந்து ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உலகத்தை ஆண்டு கொள்வதுனா என்ன, இந்த உலகத்துல வந்து உலகத்தை
நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டு உலகத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நிர்வாகம் செய்து இந்த உலகத்துல தேவனுடைய பிரதிநிதியாக நாம இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். அதாவது ஆதியில ஆரம்பத்துல இருந்த தீர்மானம். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து படைச்சாரு. ஆனா நாம தவறிட்டோம். இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாக வந்து அப்படியாக வாழ்ந்து காண்பித்தார். கடைசி வரைக்கும் கீழ்ப்படிதலோட இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அவர் வந்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து அவர் என்ன செய்யாருன்னா, நாம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த காரியத்தை அவர் செய்து காண்பித்து விட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். அவர் மூலமாக இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் சுதந்திரவாளிகளாக மாறுகிறார்கள் அப்படின்றத இயேசுவோட சேர்ந்து நம்ம சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, நீங்க சங்கீதம் 2:7-8 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி, அங்க எப்படி குமாரன் வந்து அனைத்து தேசங்களுக்கும் சுதந்திரவாளியாக அவர் மாறுகிறார் என்பது போடப்பட்டிருக்கிறது. நீங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்க நாம எப்படி ஆவிக்குரிய ரீதியில இயேசுவோடு சேர்ந்து சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம் என்பதும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து பிசிக்கலா இப்ப இந்த உலகத்தை ஆளலை, யாரும் இங்க வந்து பிரசிடென்டா இல்லை. பட் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்ம இந்த உலகத்தை ஆளுகிறோம். அவரோடு சேர்ந்து எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால், அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவனை கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நமக்கு வருகிற சோதனைகள், அப்புறம் உபத்திரவங்கள், இதுல எல்லாத்தையும் பாடுபட்டு நாம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு இப்பயும் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இயேசுவோடு சேர்ந்து நாம சுதந்திரமாக இருக்கிறோம். சுதந்திரவாளியாக நம்ம இருக்கிறோம். அதே நேரத்துல நாம என்ன செய்வோம்னா தொடர்ந்து நாம இருப்போம். அதாவது ரட்சிப்பு அப்படிங்கிறது இப்ப நமக்கு கிடைக்க ஒரு விஷயம் மட்டுமல்ல. நாம தொடர்ந்து இயேசுவுக்கு நாம விசுவாசமாக இருந்து உண்மையாக இருந்து வாழ்வதன் மூலமாக நாம் என்ன செய்வோம், நிச்சயமாக நமக்கு கிடைக்க போற அந்த உன்னதமான நிலை, ஆண்டவரோட என்றென்றைக்கும் இருக்கிற நிலைக்கு நாம வந்து செல்வோம் என்று நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினது, தேவன் வந்து தன்னை வந்து தானே இந்த உலகத்துல மனுஷனா வந்து வெளிப்படுத்தினது எதுக்காக அப்படின்னா, இயேசுவோட சேர்ந்து நாம சுதந்திரவாளிகளாக இருப்பதற்கு இயேசு வந்து சுதந்திரவாளியாக மாறி அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை நம்ம உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும், அதற்கான ஆட்களாக நம்ம பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு ஒரு அறிவிப்போ அல்லது நிர்வாகமோ கிடையாது. இது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல கொண்டு வரும் ஒரு காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை பார்த்து சொல்லணும், இயேசு வந்து இந்த உலகத்துல வந்து தேவன் மனுஷனா வந்து வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளை காமிச்சிருக்காரு. அவரை போல நம்ம வாழணும், அவர் போல நாமளும் அவரோட இருக்கும்போது நாமளும் சுதந்திரவாளிகள் தான். நாம என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தை நாம செய்யணும் அப்படிங்கிற காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அடுத்ததாக நம்ம திரும்ப எபிரேயர் 1வது அதிகாரத்துக்கு நம்ம செல்லலாம். எபிரேயர் 1வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தானே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார்.
ஹalleluya, praise the Lord. இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய முழு எசன்ஸ், தேவனுடைய முழு மகிமையினுடைய பிரகாசம். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து, ஒரு சின்ன பிள்ளை போயிட்டு இயேசு கிறிஸ்துட்ட பேச முடியுமா? இயேசு கிட்ட பேச முடியும். ஒரு பாவி வந்து இயேசு கிட்ட பேச முடியுமா? இயேசு கிறிஸ்துட்ட பேச முடியும். இஸ்ரவேலனே இல்லாத, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு தான் இந்த உடன்படிக்கை செய்தியை கொண்டு வருவதற்காக அவர் வந்தார். பட் அதை குறித்து கூட அவர்கிட்ட பேசாம, சாரி, அந்த இஸ்ரவேலனாக இல்லாத ஒருத்தன் கூட வந்து பேச முடியுமா? நிச்சயமாக பேச முடியும். சந்தேகம் உள்ளவங்க பேச முடியுமா? அவர்கிட்ட பேச முடியும். வியாதி உள்ளவங்க பேச முடியுமா? அவர்கிட்ட பேச முடியும். அருமையானவர்களே, ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தேவனாக வந்தார், மனுஷனாக வந்தார், தேவனாக வந்தார். தேவனுடைய பிரகாசம், முழு பிரகாசம் அவர்கிட்ட இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மற்றவங்ககிட்ட பழகும் போது அவரு ஒரு மனிதனாக தேவனுடைய வார்த்தை கொண்டு போகிறவராக, தேவனுடைய வல்லமையில செயல்படுகிறவராக அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நம்ம யாராவது பெரிய ஆட்கள், ஆனா தங்களை ரொம்ப தாழ்த்தி ஒரு சின்னவங்கிட்ட போயிட்டு அவங்க பேசுறாங்கன்னு நம்ம சொல்லுவோம், எவ்வளவு தாழ்மையா இருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுங்களா அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு முழுசா, இன்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய மகிமையை பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு ஆண்டவர் பெரியவர் என்பதை குறித்து நம்ம பேசுவோம் அருமையானவர்களே. அது ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். அது மட்டுமல்ல, அது நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நிச்சயமாக கட்டி எழுப்பும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லை. அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய சொரூபம் என்று நம்ம பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுது இல்லைங்களா? யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல தேவனுடைய, அதாவது வார்த்தை, 14வது வசனத்துல, யோவான் 1:14, தேவனுடைய வார்த்தை மாம்சமானது, நாங்க அந்த மகிமையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்வேன். இன்னைக்கு வந்து நிறைய பேரு தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு நிறைய ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. மத மத சடங்குகள், மத பாரம்பரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாமே தேவனுடைய மகிமையை எடுத்து போட்டு அவைகள் தான் இந்த மரபு அல்லது இந்த பாரம்பரியத்தை நீங்க பண்ணாதான், இந்த சடங்கை நீங்க பண்ணாதான் தேவனோட நீங்க கிட்டி சேர முடியும், தேவன் பக்கத்துல போக முடியும், அல்லது தேவனை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ற நிறைய சடங்குகள் இருக்கு, பாரம்பரியங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு, நீங்களும் நானும் இந்த உலகத்துல வந்த அந்த தேவன் இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்க நானும் யார் மூலமாகவும் போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க நேரடியாக போக முடியும், உங்ககிட்ட அவர் பேச முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய், தம்மாலே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தையே தாங்குகிறவர், இந்த உலகத்தை படைச்சவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை தாங்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை ஆள்பவரும் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாவங்களை கழுவுபவரும் கழுவி சுத்திகரிப்பவரும் என்னது? இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டுமல்ல, நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இப்படி நினைச்சக்கூடாது. வலது பாரிசத்துல வலது பக்கத்தில் போயிட்டு அவர் உட்கார்ந்தே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இவர் தான் எனக்கு வலது கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா லிட்ரலாக அவங்க வந்து வலது கையெல்லாம் கிடையாது. இவங்க தான் எனக்கு உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து உதவி அப்படின்றத விட அவர் வந்து அதிகாரமான ஒரு இடத்துல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் பார்த்தீங்கன்னா மகிமை அடைஞ்சு பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்காரு, அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல இருக்கார், அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பவர்ஸ் மேலேயும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மத அரசியல் சக்திகள் மேலேயும் அவர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அருமையானவர்களே, முக்கியமான ஒரு காரியம், இந்த நாளில் எவ்வளவு அரசியல் ரீதியிலான டர்மாயில்,
ஒரு சலசலப்பு போய் கொண்டிருக்கிறது. கடினமான ஒரு சூழலில் நம்ம போயிட்டுருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூக்ரைன் அங்கே பிரச்சனை இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அரசியல் எப்படிலாம் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் ஒரு சைடு, பூட்டின் ஒரு சைடு, சைனா ஒரு சைடு, அடுத்தது பார்த்திங்கன்னா காசா, இஸ்ரேல் ஒரு சைடு, அந்த பிரச்சனை, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய அந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது. யார் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இருக்காங்க. எல்லாத்த காட்டிலும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்து விட வேண்டாம். ஒரு நாளும் நாம் அதிகாரங்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக ஆண்டவர் தான் அவங்கள வந்து அந்த அதிகாரத்தில் அமருவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அவங்க வந்து ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல உட்காரவே முடியாது. யாரையும் ஆண்டவர் வந்து அரிமனைக்கு ஏற்றவும் முடியும், அரிமனையிலிருந்து ஆண்டவர் வந்து இறக்கவும் முடியும். ஆண்டவர் செய்வார். ஸோ ஆண்டவர் வந்து அதிகாரத்தில் இருக்காரு, ஆண்டவர் வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு, ஆண்டவர் தான் அரசாட்சி பண்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன செய்வோம், பெரிய காரியத்தை எதிர்பார்ப்போம். நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துடைய சுதந்திரவாளி, இந்த உலகங்களுடைய சுதந்திரவாளி, எல்லாத்துடைய சுதந்திரவாளி இயேசு கிறிஸ்துவோட நாம் இருக்கிறோம். நாமும் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிற ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை எல்லாம் படைச்சி இந்த உலகத்தை எல்லாம் தாங்குகிற அந்த தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். எனவே நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் எப்போதுமே இருக்கணும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து அவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. நீங்க நான் இந்த காலை வேளையில நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். நான் வந்து இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுறேன். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை கழுவி இருக்கிறார். நான் அவருக்கு நான் அறிக்கையிட்டு இருக்கேன் பாவத்தை. இன்னைக்கு கூட நான் என்ன செய்றேன், ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் அவருடைய உறவுலேயே நான் இருக்க நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னுடைய முயற்சி அல்ல, தேவனுடைய கிருபையை சார்ந்து என்ன செய்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன். அவருடைய கிருபையினால தான் நான் நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் எப்போதுமே என்ன நம்பணும் அப்படின்னா, என்ன விசுவாசிக்கணும்னா, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவரோடு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்டருந்து என்னை யாரும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. யாருமே என்னை வந்து ஆண்டவர்கிட்டருந்து எடுக்க முடியாது. நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட இருப்பேன். இந்த காலத்திலும் சரி, வருங்காலத்திலும் சரி, நான் ஆண்டவரோட இருப்பேன் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கணும். நான் சில வேளைகளில் நான் சர்ச்சில் நான் கேட்பேன், இன்னைக்கு மரித்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட இருப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறாங்க. கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் வந்து நான் இப்படி சொல்ல, அதாவது ஒருத்தர் வந்து ரட்சிப்பை வந்து இழந்து ஆண்டவர் விட்டு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமா போக முடியும். ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஆண்டவர் விட்டு போக முடியும். யாராவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க, அல்லது இன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க, கடைசி வரைக்கும் நிலை இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும். ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய கிருபையை, எப்படி நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம கிருபையை நம்பணுமோ அதே போலதான் ஆண்டவருக்குள்ள இருப்பதற்காகவும் அவருடைய கிருபையை நம்பணும். ஆண்டவருடைய கிருபையை நம்பி அவரோட உறவுல இருக்காங்களோ அத்தனை பேர்களும் என்றென்றைக்கு இயேசுவோட இருப்பாங்க. நம்ம டவுட் பண்ணவே தேவையில்லை, டவுட் பண்ண தேவையே கிடையாது. ஆண்டவர்கிட்ட இருந்து யாருமே உங்களை எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த உலகத்துல வரும் பாடுகளோ அல்லது கஷ்டங்களோ சோதனைகளோ எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அவருடைய கிருபையை நான் சார்ந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் நானும் சொல்வதும் அறிக்கையிடுவதும் அப்படியே அந்த நம்பிக்கையோட வாழ்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க என்றென்றைக்கும் ஆண்டவரோட இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, அதில் ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? நீங்கள் ஆண்டவர் வந்து உங்களை எடுத்துக்கிட்டு போனார் அப்படின்னா நீங்கள் வந்து அவரோட இருப்பீங்களா? அல்லது நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா அந்த கேள்வி நான் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் தெரியல. பட்டு இன்னைக்கு மரித்தா நீங்கள் ஆண்டவரோட இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமாம், நிச்சயமா இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும், நம்பிக்கையோட. ஏன்னா அந்த நம்பிக்கை வேத புஸ்தகம் தருகிறது அருமையானவர்களே. நான் கொடுக்கல அந்த நம்பிக்கை, வேத புஸ்தகம் கொடுக்கறது அப்படின்றத பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, 4வது வசனத்துல இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதாவது இயேசு கிறிஸ்து வந்து யார் அப்படின்னா தேவன். இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அவர் வந்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத தேவன் என்றுதான் பொருள். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள்லாம், யூதர்கள்லாம் ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. இது தேவ தூஷணம், அவர் வந்து தன்னை தேவன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது தேவன் என்று சொல்வதற்கு சமம் என்பது அவர்களுக்கு புரிந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இங்கே தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தேவதூதர்களை தான் பெரிய ஆளா நினைக்கிறாங்க. ஒரு 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 இடத்துல நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே போக்குகள் வரத்துல இருந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், ஒரு 20 வயசு 21 வயசு இருக்கும்போது நினைக்கிறேன், ஒரு இடத்துல நான் போக்கில் வரத்துல இருந்துருங்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். உடனே ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், தம்பி நீங்கள் இப்படியும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், இன்னும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஆண்டவரே உங்களுடைய தேவதூதர்களை அனுப்பி நீங்கள் வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த போக்கில் வரத்தில் இந்த காரோட அந்த தேவதூதர்களும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லான ப்ரேயர். ஏன்னா அவங்க வந்து நம்முடைய பணிவிடைக்கார ஆவிகள் அப்படின்லாம் அவர் சொன்னார். நானும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டு பல வருஷம், ஈவன் நான் வந்து 24 வயசில் மிஷனரியாக போகிறேன் ஷிம்லாவுக்கு. அப்போ கூட அப்படிதான், ஆண்டவரே தேவதூதர்களை அனுப்பி நீங்கள் அப்படின்னா தான் அதில் வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்ல, ஆனால் அப்படி அப்படி பண்ணும்போது தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது தவறான ஒரு காரியம். நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஓ நம்ம அப்படிலாம் ப்ரேயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் வரும்போது அவர் தனியாக வந்தா என்ன, தேவதூதரோட வந்தாருன்னா, தேவதூதர்கள் காட்டிலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய காரியம் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி ஜெபம் பண்ணுறதை நான் விட்டேன். ஜெபம் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல, பட் அப்படி ஜெபம் பண்ணாதான் ஜெபம் வந்து முழுமையானது என்றோ அல்லது பவர்ஃபுல்லானது என்றோ அப்படி யாரும் நினைத்தால் அது தவறான ஒரு காரியம். ஏன்னா தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர், அதை நான் அழுத்தி சொல்ல விருப்பப்படுறேன், தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர் உங்களோட இருக்கிறார். இயேசு நம்மளை பார்த்து சொன்னார், சீடர்களை பார்த்து சொன்னார், நம்மளை பார்த்து சொன்னார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் எப்போதுமே நம்மளோட அவர் இருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஏஞ்சலை பார்த்தேன், அதை பார்த்தேன், அந்த ஏஞ்சல் வந்துச்சு, ஏஞ்சல் என்கிட்ட பேசுனுச்சு, ஏஞ்சல் வந்து அது பண்ணுச்சு அப்படிங்கிறத அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை குறித்து அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா, பல்வேறு பல்வேறு விசுவாசங்கள் பின்னணிகள்ல இருந்து வருகிறது. இன்னைக்கு இப்போ யார்கிட்டையும் நீங்கள் ரிலீஜியஸான்னு கேட்டிங்கன்னா, ரிலீஜியஸ் இல்லை, நான் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஈவன் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட அல்லது நாமினல் கிறிஸ்டியன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிறிஸ்டியனான்னு கேட்டால், அந்த கிறிஸ்டியனில் நான் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் ஆட்கள் வந்து இதை எல்லாத்தையும் நம்புகிறாங்க. இது வந்து ஈஸ்டர்ன் ரிலீஜியன்ஸை அடிப்படையாக கொண்ட ஒரு சில பக்தி மார்க்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து ஏஞ்சல்ஸை வந்து நம்ம நிராகரிக்கிறோமா? நிராகரிக்கல. ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கிறாங்க, இருந்துட்டு போகட்டும், நோ ப்ராப்ளம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறது யாரு? இயேசுகிட்ட தான். நம்ம கூட இருக்க போகிறது யாரு? இயேசு தான். நமக்கு உதவி செய்கிறது யார் அப்படின்னா இயேசு தான். அவர் வந்து ஏஞ்சல்ஸை அனுப்பி செய்கிறாரோ இல்லை வேற என்ன எப்படி பண்ணுறாரோ அது அவருடைய இஷ்டம். ஆனால் நம்ம யாரு மேலே தாகத்தை வச்சிருக்கணும், நாம் யாரை தேடணும், யார்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, எந்த பரிசுத்தவான்ட்டையும் கிடையாது, எந்த ஏஞ்சல்ட்டையும் கிடையாது, இல்லை ஏஞ்சல் வரணும் அப்படின்றது கிடையாது. நாம் இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணோம், நம்ம பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணோம், பரிசுத்த ஆவியையும் நம்ம ஜெபம் பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. நாம அவர் மேல தாகம் உள்ளவராக இருப்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவதூதர்களை பார்க்கலும் 4வது வருஷத்துல எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். ஏன்னா மனுஷனை வந்து ஆண்டவர் ஒரு தேவதூதனை காட்டிலும் கீழே படைச்சாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா மனுஷனா வந்தாரு. அவர் மனுஷனா வந்தபோது தேவதூதனை காட்டிலும் கொஞ்சம் மனுஷன் என்ற நிலையில, தேவதூதனை காட்டிலும் கொஞ்சம் கீழான நிலையில தான் இருந்தாரு. ஆனா இப்ப அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து மகிமை அடைந்து தேவனுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அவர் தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராக மாறிவிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார்.
இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரராய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? நீங்க என்னுடைய குமாரன் என்று யாருக்காவது ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரா? நீங்க தான் வந்து உன்னை நான் ஜெனிப்பித்தேன் அப்படின்றத யாருக்காவது சொல்லியிருக்கிறாரா? இந்த ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். கொலைசெயர் 1வது அதிகாரம் 18வது வசனம். கொலைசெயர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலைசெயர் 1:18 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். யாரு? இயேசு கிறிஸ்து சபையாக சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயும் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் ஆளாய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து எழுந்து, உயிரோடு எழுந்து முதல் பேரானவராக, முதலாக ஜெனிப்பிக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். உயிரோடு எழுந்த அந்த காரியமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனிப்பிக்கப்பட்ட, பிறப்பிக்கப்பட்ட ஒரு 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 காரியமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உலகத்தில் வேற யாருமே உயிரோடு மரித்து உயிரோடு எழுந்ததே கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஸோ தேவன் மனுஷனாக வந்து அவர் உயிரோடு எழும்பி, மரித்து உயிரோடு எழும்பி அவர் முதல் பேரானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், உண்மை உள்ள சாட்சியும், அதாவது இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும். முதல் பிறந்தவர் என்ற வார்த்தை வந்து ஏதோ ஆண்டவர் வந்து பிறப்பித்தாரு. அப்போ ஆண்டவருக்கு மனைவி இருந்துச்சா? மனைவி யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் சொல்கிற சில தவறான போதனைகள்லாம் இருக்குது. அப்புறம் ஆண்டவர் வந்து பிறப்பித்தாரா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பிக்கப்பட்டாரா? அப்போ இயேசுக்கு வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற தவறான போதனைகள் இருக்குது. பட் இந்த பிறப்பிக்கப்பட்டார் முதல் பேரு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா NIV-ல ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி சன், த ஒன் அண்ட் ஒன்லி சன் அப்படின்னு இருக்கும். ஒரே தனித்துவமான ஒரு குமாரன் என்று பொருள். தனித்துவமான குமாரன் என்று பொருள். தனித்துவம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒரு குமாரன். குமாரன் என்பது உறவை காண்பிக்கும் ஒரு வார்த்தை. குமாரன்னா பெற்று எடுத்தாதான் குமாரன் அப்படிங்கிறது இல்லை. இதை வந்து நம்ம அன்றைக்கு எப்படி இந்த குமாரன், ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பேரான அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து எப்படி யூதர்கள் பயன்படுத்தினாங்க, யூத கலாச்சாரத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணுமே ஒழிய நம்முடைய கருத்துக்களை வந்து இதில் நம்ம திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ முதல் பேரானவர் அப்படின்னா தனித்துவமான குமாரன், ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருக்கிறவர், உயிரோடு எழுந்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் பார்த்தீங்கன்னா பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 மீண்டுமாக நம்ம எபிரேயருக்கு போகலாம். நம்ம முடிக்க இருக்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம். இங்கே எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரராய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? யாரையும் பார்த்து நீங்க தான் என்னுடைய குமாரன், உங்களை நான் ஜெனிப்பித்தேன் அப்படின்னு தேவதூதர்களை பார்த்து சொன்னாரா? இல்லை. யாரை பார்த்து சொன்னாரு? தன்னுடைய குமாரனை பார்த்து தான் சொன்னார். எனவே அவர் தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துவதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உன்னதமான வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு நாம பார்க்குறோம். அருமையானவர்களே, நீங்கள் இன்னைக்கு முழுவதுமாக இந்த 5 வசனங்களை தியானித்து கொண்டே இருங்க. இதை பற்றி நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த 40 நாள் உபவாசத்தில், 40 நாள் ஜெபத்தில் எவ்வளவு உபவாசம் பண்ண முடியுமோ நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, ஒரு நாள் நம்ம உபவாச ஜெபத்தையும் நம்ம வைக்க இருக்கிறோம். மார்ச் மாதம் 31ஆம் தேதி
ஸோ அதுக்கும் நீங்கள் வரும்படியாக நாங்கள் கேட்குறோம். இது வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நம்ம வந்து எப்போதுமே இருக்கிற மாதிரியே இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலோட, ஆண்டவரே நான் உமக்கு எப்போதுமே வாழ்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, இன்னும் நான் ஒரு எழுச்சி அடையணும், இன்னும் நான் வந்து உயிர்மீச்சி அடையணும், இன்னும் நான் உம்மை நேசிக்கணும், இன்னும் உங்கள் மேலே நான் வந்து தாகம் உள்ள ஆளாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு பெரியவர் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு நாம் வரணும், இன்னும் அதிகமாக வளரணும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிற அந்த ஜெபம் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த